நம்ம சிதம்பரத்துள்ள வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் போய் சுற்றி பார்க்க வேண்டிய, அதாவது தரிசனம் பண்ண வேண்டிய டாப் 10 திருக்கோயில்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சிதம்பரத்தில் நாளுக்கு நாள் டூரிஸ்டர் அதிகமாகிட்டே வராங்க. அவங்க எல்லாரும் மோஸ்டா வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடம்னா அது நடராஜர் கோயில மட்டும்தான் இருக்கும். நடராஜர் கோயிலுக்கு அடுத்தபடியா சிதம்பரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான கோயில்கள்னா அது நிறையவே இருக்குது. நீங்க சிதம்பரத்துள்ள வந்தீங்கன்னா நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி 600 வருஷம் பழமையான சக்தி வாய்ந்த கோயிலான அங்காளம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 800 வருட பழமையான இளமேக்கினார் கோவில் அனந்தீஸ்வரன் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மோஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய இடம்னா சிதம்பரம் பைபாஸ்ல இருக்கக்கூடிய பிரம்பராயர் கோயில். அங்கிருந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய கீழத்திரு மாரியம்மன் கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மாரியப்பா நகர்ல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில போய் தரிசனம் பண்ணுங்க. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிவபுரி பால்வனநாதர் சிவன் கோயில் உள்ள காசிக்கு நிகரான காலபைரவர் போய் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சிதம்பரம் வந்தீங்கன்னா சபாநாயகர் தெருல இருக்கக்கூடிய ஆறுபடை வீட்டு முருகனான பாம்பன் சுவாமிகளையும் முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா சிதம்பரம் எல்லையில இருக்கக்கூடிய தில்லக்காளி அம்மனை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் மற்ற கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணதுக்கான புண்ணியமே உங்களுக்கு கிடைக்கும். கேட்கறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குல்ல? சிதம்பரம் வரணும்னு சொல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.